வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். என்னுடைய ராஜவதிலியா சேனலில் நான் போஸ்ட் பண்ண யூடியூப் டிப்ஸ், ட்ரிக்ஸ், க்ரோத் ஸ்ட்ராட்டஜிஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒரு ஃபாலோவர் அவங்களுடைய சேனலை 1 மந்தில் மானிட்டைஸ் பண்ணிட்டாங்க. இதில் கூடுதலான தகவல் என்னென்னா, அவங்க என்னுடைய சேனல் மட்டும்தான் பார்த்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி மட்டும்தான் அவங்களுடைய சேனலை மானிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. இதை விட எனக்கு வேற என்ன பெருமை வேணும்? அவங்களுடைய இன்டர்வியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எப்படி அவங்க சேனல் 1 மந்தில் மானிட்டைஸ் ஆச்சு, அதுக்கு என்னுடைய சேனல் எப்படிலாம் ஹெல்ப் ஆச்சு அப்படின்றத அவங்க சொல்கிறத நீங்களே கேளுங்க. ஹாய், என்னோட நேம் அனிஃபர். நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். முதல்ல என்னை பற்றி நான் டீட்டெயில் சொல்லிடுறேன். எதுக்காக நான் அந்த ஃபீல்டு சூஸ் பண்ணங்கிறதையும் சொல்லிடுறேன். நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு காரணம் என்னோட குழந்தைகள் தான். எனக்கு 2 குழந்தைங்கள். ஒருத்தர் ஸ்கூல் போகிறான், ஒரு பையன் இருக்கிறான். ரெண்டாவது ஒரு பொண்ணு 1 இயர் பேபி தான். நான் வீட்டில் தான் நான் வச்சு பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. நான் வேலைக்கு போனேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட குழந்தைங்களை யாருமே பார்க்குறதுக்கு வீட்டில் பெரியவங்க கிடையாது. யாரை நம்பி விட்டுட்டு போக முடியாது. அதனால நான் போக முடியாது. ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் போலீஸில் இருக்காங்க. அவங்களுக்கு டியூட்டி 24 ஹவர்ஸும் இருக்கும். எப்போ கூப்பிட்டாலும் போகிற மாதிரி இருக்கும். நான் சப்போஸ் வேலைக்கு போய் ஒரு கமிட்மெண்ட்டுன்னு வரும்போது பிள்ளைங்களை பார்த்துக்க வீட்டில் அவங்களால இருக்க முடியாது. நான் தான் ஃபுல்லாக வீட்டையும் பிள்ளைங்களையும் டேக் கேர் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்குறதுலேருந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் போய் டீச்சர்ஸ்கிட்ட பேசுகிற வரைக்கும் எல்லாமே நான் பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் சில டைமில் அவங்க வர மாதிரி இருக்கும். முடியாத டைம்ல நான் பார்த்துக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட டியூட்டி அந்த மாதிரி. அதே மாதிரி இன்னொரு 3வது ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் அவங்களுக்கு 3 வருஷத்துக்கு ஒருக்கா ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க. எங்கே ட்ரான்ஸ்ஃபர் போடுறாங்களோ அங்கே நாங்கள் ஃபேமிலியாக போகிற மாதிரி தான் இருக்கும். இது வரைக்கும் நான் 2 இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கேன். எனக்கு மேரேஜ் ஆகி 8 இயர்ஸ் ஆகுது. அதுக்குள்ளே நான் 2 இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கேன். அப்படிங்கும்போது நான் ஷிஃப்ட் ஆகிற ஏரியாவில் அந்த சரௌண்டிங்கில் நான் பேபிஸை வச்சுட்டு நான் எனக்கு தேவையான நீரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 6 மந்த் ஆகும். அதே மாதிரி நான் இப்போ ஒரு ஜாப் பார்த்துட்டு இருக்கேன்னா, அந்த ஜாபை குவிட் பண்ணிவிட்டு திரும்ப புதுசாக ஒரு ஜாப் தேடுற மாதிரி இருக்கும். அப்போ நான் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு வேலையாக மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் யோசிச்சு தான் நான் என்னால் ஜாப் போட முடியாது, நம்ம வீட்டில் இருந்தால் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசைட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி நான் ஆரம்பித்த உடனே யோசிச்சது என்னென்னா, நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பித்தேன். ஆனால் என்னால் இப்போ பேபியை வச்சுக்கிட்டு பிஸ்னஸ்லாம் பண்ண முடியாது. ஆனால் பேபியை வச்சுட்டு சிம்பிளாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கும்போது தான் ஃபஸ்ட்டு நான் சரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனிஃபர் ஜான் விளாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். இப்போ ஆரம்பித்தேன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி ஆரம்பித்தேன். ஆரம்பித்து செப்டம்பர் 12ஆம் தேதி சேனலை டிலீட் பண்ணிட்டேன். எப்படி பண்ணணும்னு தெரியாமல் டிலீட் ஆயிடுச்சு. பாப்பாவை வச்சுக்கிட்டே நான் ஹேண்டில் பண்ணுறதுனால லேப்டாப்பில் ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது பாப்பா ஏதோ ப்ரெஸ் பண்ணாங்க. நான் அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்றேங்கிற பேர்ல எதுவுமே எடுக்க முடியாத அளவுக்கு டிலீட் பண்ணி விட்டுட்டேன். அதனால சேனலை என்னால் திரும்ப எடுக்க முடியல. திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஆச்சு. செப்டம்பர் 16 அன்னைக்கு நான் திரும்ப சேனல் ஆரம்பிச்சேன். அதே நேம்ல ஆரம்பிச்சேன். என் சேனல் எதை பத்தினதுன்னு பாத்தீங்கன்னா, முழுக்க பெண்கள் சார்ந்ததாக தான் இருக்கும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டை எப்படி பார்த்துக்கலாம், அதே மாதிரி குழந்தைகளை எப்படி சமாளித்து பார்த்துக்கலாம், அவங்க இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க தானே செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறது எப்படி, சப்போஸ் பிள்ளைங்களை வச்சுட்டு நம்ம வேலைக்கு போனால் வீட்டையும் டைமையும் எப்படி மேனேஜ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கும்போது நம்ம எந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணலாம், பர்சனலாக நம்மளே கேர் பண்ணிக்கிறதுனா ரொம்ப செலவு இல்லாமல் எளிமையான முறையில் இருக்கும். என்னோட சேனலில் பார்க்குற எல்லா வீடியோவுமே மேக்ஸிமம் அப்பர் மிடில் கிளாஸ்க்காக இல்லாமல் நார்மலாக இருக்கிற பீப்புளும் ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸாக தான் இருக்கும். ஏன்னா நானும் ஒரு நார்மல் ஃபேமிலியில் இருக்கிறதுனால எனக்கு தெரியும், நம்ம நிறைய சேனலை பார்த்து நம்மளால மணி ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு தான் பண்ணணும். அதே மாதிரி நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்மளை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் மூலமாக ஏதாவது ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். நான் என்னென்ன பிரச்சனைகள் என் லைஃப்ல ஃபேஸ் பண்ணி இந்த இடத்துக்கு நான் நிக்கிறேன். அதாவது என் சேனல்ல பாத்தீங்கன்னா 2 வீடியோ நல்லா ஹிட் ஆயிருக்கும். காலையில எந்திக்கிறது எப்படி, அது மட்டும் இல்லாம சோம்பேறித்தனம் இல்லாம வேலை பார்க்கறது எப்படி அப்படிங்கிற மாதிரி 2 வீடியோ போட்டிருப்பேன். அந்த 2 வீடியோவும் பாத்தீங்கன்னா பயங்கரமா ரீச் ஆச்சு. அந்த 2 வீடியோல நான் பேசியிருந்தது பாத்தீங்கன்னா என்னை பத்தி தான் பேசியிருப்பேன். நான் எப்படி சோம்பேறித்தனமா இருந்தேன், நான் எப்படி காலையில எந்திக்காம இருந்தேன், எதனால நான் எந்திக்க ஆரம்பிச்சேன், என்னோட ஹேபிட்டை நான் எதெல்லாம் மாத்தினேன் அப்படிங்கிற மாதிரி தான் வீடியோல பேசியிருப்பேன். அதெல்லாம் சேர்த்து தான் எனக்கு ஹிட் ஆக ஆரம்பிச்சிச்சு. எப்படி வீடியோ போட ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என் சேனல் ஓப்பன் பண்ண உடனே நான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ வீடியோ கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக இருந்தேன். அதனால் என்னை பற்றின டீட்டெயில் எல்லாமே சேனலில் ஒரு இன்ட்ரோ வீடியோவாக கொடுத்துருப்பேன். நான் யார், நான் என்ன படிச்சிருக்கேன், எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பேன். ஆனால் நான் ஃபேஸ் காமிச்சு வீடியோ பண்ணியிருக்க மாட்டேன். என் சேனலில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேஸ் இல்லாமல் தான் இருக்கும். இப்போ நான் லாஸ்ட்டாக பண்ண ஒரு வீடியோ மட்டும் தான் என்னோடய ஃபேஸ் காமிச்சு வீடியோ பண்ணியிருப்பேன். மித்தபடி எல்லாமே ஃபேஸ் இல்லாமல் தான் வீடியோ இருக்கும்.
ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ் காமிச்சு போகிறதுக்கு முதல்ல தயக்கம், அப்புறம் வீட்டில் சொன்னால் என்ன சொல்லுவாங்கங்கிற பயம், அதுக்கப்புறம் நம்மளை ஃபேஸை பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கிண்டல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு பயம் இருந்தது. இன்னொன்று பெரிய என்னென்னா நம்ம சக்ஸஸ் பண்ணாமல் போயிட்டோம்னா பேட் ஒப்பீனியன் நம்ம வீட்டில் நம்மளை பார்த்து வந்துடும். ஸோ நம்ம சக்ஸஸ் பண்ணால் தான் நம்ம இதை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் எனக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனால் தான் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து நான் பண்ணும்போது என் ஃபேஸை காமிச்சு வீடியோ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் எனக்குள்ளே நான் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால என் சேனலில் இது வரைக்கும் நான் வந்து எந்த ஒரு வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் காமிச்சு பண்ணியிருக்கவே மாட்டேன். லாஸ்ட்டாக பண்ண வீடியோவில் தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் மானிட்டைசேஷன் எனக்கு சேனல் ஆயிடுச்சு, அதனால வீட்டில் பர்மிஷன் கேட்டு நான் ஃபேஸ் காமிச்சு போட்டிருக்கேன். 2வது வீடியோவும் அந்த சேனலில் தான் நான் என்னோடய ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுறேன். அதே மாதிரி சேனல் நம்ம ரன் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்ம நினைப்போம் ஏதாவது நம்ம டிப்ஸ் பார்த்து நம்ம சேனல் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு யோசனை வரும் எல்லாருக்குமே. அந்த மாதிரி நான் நிறைய சேனல் பார்ப்பேன், இந்த செட்டிங்ஸை மாற்றுங்க அந்த செட்டிங்ஸை மாற்றுங்க அப்படி சொல்லுவாங்க. எனக்கு அப்போல்லாம் சிரிப்பு கூட வரும். ஏன்னா ஒரு படத்தில் அஜித் படத்தில் கூட கண்ணாடி திறப்புனா ஆட்டோ ஓடுது பாரு அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க சொல்கிறதெல்லாம் எனக்கு இதெல்லாம் மாற்றினா நடக்கவா போகுது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அதனால் எந்த செட்டிங்ஸுமே நான் இதை மாற்றினதே கிடையாது. ஃபஸ்ட் நான் எப்படி வச்சுருக்கணும் அப்படியே இருக்கட்டும், யார் ரியாலிட்டியாக சொல்லி கொடுக்காங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் சர்ச் பண்ணும்போது முதல்ல நான் இவங்க வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் வீடியோ போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். வீடியோ டெய்லி போட வேண்டிய அவசியமே கிடையாது, வீக்லி 2 வாட்டி நம்ம வீடியோ போட்டனாலும் தெளிவான வீடியோ போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட் தான் அவங்களுக்கு பேசணும், நம்ம வீடியோ எத்தனை வீடியோ போடுறோங்கிறது முக்கியம் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்து தான் இவங்க சேனல் நான் ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெபேக்கா மேம் அவங்க இன்டர்வியூ பார்த்துருந்தேன். அவங்க எப்படி சக்ஸஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. நான் நிறைய சேனல் இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாமே டிலீட் ஆனதுக்கப்புறம் டிலீட் பண்ணிவிட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டைம் லாஸ்ட்டாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் சேனல் புதுசாக திறந்தேன் அப்படி சொல்லி இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அவங்க இன்டர்வியூ பார்க்கும்போது தான் ஃபுல்லாக கான்ஃபிடென்ட் வந்துச்சு. சரி நம்ம இந்த சேனல் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், ஏன்னா நம்மள மாதிரி தான் இருக்காங்க சேனல் வந்து சப்போஸ் க்ரோ ஆகலைன்னா நம்ம இதை விட்டுடலாங்கிற ஐடியாவில் தான் அவங்களும் பண்ணின மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்மளும் சேனல் வந்து பிக்கப் ஆகலை, ஒரு 6 மந்த்தோ இல்லை 1 இயர்லேயோ பிக்கப் எடுக்கலைன்னா நம்ம இந்த சேனலை க்ளோஸ் பண்ணுற ஐடியாவில் தான் நம்ம சேனலே ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க இன்டர்வியூக்கு அப்புறம் தான் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். சேனலில் நான் எப்படி ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஓவர் கொண்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலில் சொல்லியிருந்த மாதிரி நான் என்ன மோட்டிவில் சேனல் ஆரம்பிச்சிருக்கேங்கிறத நமக்கு முதல்ல தெரியணும், ஆடியன்ஸ் யாருன்னு தெரியணும்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் எனக்கு ஆடியன்ஸ் யாராக இருக்கணும் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ண ஆரம்பித்தேன். என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாவோ இல்லை ஒர்க்கிங் உமனாக இருந்தாலோ ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலியை டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறவங்க தான் எனக்கு ஆடியன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த கேட்டகரியான பீப்புளுக்கு தான் நான் வீடியோ வந்து டெலிவர் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறமா தான் நான் ஃபிக்ஸ் பண்ணி அது சம்மந்தமாக தான் நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கன்சிஸ்டன்சியை எப்போ போடுறதுங்கிறது இல்லாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுவேன், தோன்றப்பெல்லாம் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவங்க சேனலில் சொன்ன மாதிரி நான் வாரத்தில் 2 நாள் தான் வீடியோ போட ஆரம்பித்தேன். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஷார்ட்ஸ் போடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷார்ட்ஸ் போட்டால் தானே நமக்கு வியூஸ் வரும், ஷார்ட்ஸில் தான் நமக்கு ஒரு ஷார்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைபர் இல்லை 2 சப்ஸ்கிரைபர் வராங்க, நம்ம ஷார்ட்ஸை நிப்பாட்டினா நமக்கு எப்படி சப்ஸ்கிரைபர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் எனக்கு இருந்துட்டு இருந்ததுனால நான் அவங்க சொல்லியுமே ஒரு 1 வீக்காக கேட்காம ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிகினிங் சேனல் தானே, நம்ம எல்லா ரிஸ்க்கும் எடுத்து பார்க்கலாம். இப்போ ஒருவேளை வளர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரிஸ்க் எடுத்தோம்னா சப்போஸ் அது நமக்கு கண்டிப்பாக அஃபெக்ட் ஆயிரும். அப்போது நம்ம ரிஸ்க் எடுத்துட்டோமேங்கிற மாதிரி நமக்கு தோணும். அதனால நம்ம முதல்ல ஸ்டார்டிங்லேயே எல்லாமே பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் ஷார்ட்ஸ் போடுறத நான் நிப்பாட்டிட்டு வீடியோஸ் மட்டும் போட ஆரம்பித்தேன். அப்படி ஷார்ட்ஸ் போடுறத நிப்பாட்டி வீடியோஸ் போடும்போது ஒரு 3வது வீடியோவில் எனக்கு நல்லா வியூஸ் போக ஆரம்பிச்சிச்சு. அதுலேயே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு 80 பேர்கிட்ட வந்தாங்க. ஷார்ட்ஸ் நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டால் ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வருவாங்க, சில டைம் 2 வருவாங்க, அதிகபட்சம் 3 தான் வருவாங்க. அப்படி நான் 10 நாள் போட்டால் கூட அதிகபட்சம் வச்சா 30 பேர் தான் வருவாங்க. ஆனால் எனக்கு ஒரே வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் 90 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்தாங்க. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஆமாம் நம்ம ஆடியன்ஸ் யாருன்னு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அப்போ ஆடியன்ஸ் சூஸ் பண்ணி நம்ம போடுறதுனால நம்ம பேசுறது பிடிச்சதுக்கப்புறம் வீடியோஸ் மூலமாக வர சப்ஸ்கிரைபர் ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு அதில் தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் நான் சுத்தமாக ஷார்ட்ஸ் போடுறதை நிப்பாட்டிட்டேன். கன்சிஸ்டன்சியாக ஷார்ட்ஸ் சொன்ன மாதிரி போட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு
வீடியோ ஹிட் ஆக ஆரம்பிச்சிச்சு. 2 வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நல்ல வியூஸ் போக ஆரம்பிச்சிச்சு. அதிலே சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகி 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் வாட்ச் ஹவர்ஸும் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் 1300க்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. 7000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து இருக்குது. மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணிட்டேன். இவ்வளவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த ஒரு சேனல் மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன். யூடியூப் சொல்கிற மற்ற சேனல்ஸ் எதுவுமே நான் ஃபாலோ பண்ணவே இல்லை. ஃப்ரீயாக நமக்கு சண்டே போடுற வீடியோஸ் மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். கிளாஸ் ஜாயின் பண்ணி பண்ணலாம், ஆனால் எல்லார் வீட்லேயும் அலோடு கிடையாதுங்கிறதுனால என் வீட்டில் அலோவ் பண்ணலாம். நான் இவங்ககிட்ட ஜாயின் பண்ண முடியல என்னால். நம்மளாம் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற ட்ரை பண்ண போகும்போதுமே இவங்க சொன்ன டிப்ஸ் எல்லாமே நான் 1 by 1 ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். எல்லாமே என் வீடியோவில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுச்சு. நான் கிட்டத்தட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, செப்டம்பர் 16 வந்து நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். நவம்பர் வந்து 2021, 22க்குள்ளே எனக்கு ரீச் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2.5 monthsலேயே எனக்கு ரீச் ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாகவே ரீச் ஆயிடுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ப்ரே பண்ணும்போது கூட டிசம்பர் லாஸ்ட் எண்டுக்குள்ளே நமக்கு ரீச் ஆனால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு தான் ப்ரே பண்ணியிருந்தேன் நான் ப்ரே பண்ணும்போது கூட. ஆனால் அது பார்த்திங்கன்னா நான் நினச்சதை விட 1 month 1.5 month முன்னாடியே 2.5 monthsலேயே எனக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிடுச்சு. அதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி இந்த சேனல் பார்க்கும்போது வெளிப்படையாக சொல்லிக் கொடுக்குறத அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இந்த சாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சேனலில் சொல்லிக் கொடுத்த எல்லா வீடியோவுமே வந்து நான் ஃபாலோ பண்ணி என்னெல்லாம் அப்ளை பண்ணேன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதோட ரிசல்ட் தான் பார்த்தீங்கன்னா நான் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணது அப்படின்னு சொல்லுவேன். மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த சேனலுக்கு நான் ஒரு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தேன். சார் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையாவா சொல்கிறீங்க, என்னோட சேனல் தான் பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் உங்களுக்கு சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம், நான் உங்கள் சேனல் மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன். இதில் நீங்கள் சொல்லிக் கொடுத்த டிப்ஸ் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணேன். வேறு எந்த சேனலையுமே நான் ஃபாலோ பண்ணல. எனக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை நான் எப்படி மாற்றிக்கணுமோ அதை மட்டும் மாற்றி நான் போட்டேன். எனக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னா சார் நம்பாமல் 2 டைம் கூட கேட்டாங்க. நீங்கள் சும்மா சொல்லாதீங்க, இது உண்மையாக தான் சொல்லி கேட்டதுக்கப்புறம் தான் ஆமாம் உண்மை அப்படி சொன்னேன். அந்த மாதிரி தான் என்னாலே நம்ம உள்ள எனக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனது. இவ்வளோ குயிக்காக ஆனதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீசன் சொன்ன எல்லா டிப்ஸையுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். சும்மா எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு கேட்டுட்டு நான் ஷார்ட்ஸை வந்து ஒரு வாரம் டிலே பண்ணி தான் நான் ஸ்டாப் பண்ணேன். அதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா மேபி எனக்கு இன்னும் 1 வாரத்துக்கு முன்னாடி கூட மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிருக்கலாம். அதனால நம்ம வந்து எந்த டிப்ஸ் சொன்னாலும் ஃபாலோ பண்ணணுங்கிறது என் மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் அப்ளை பண்ணி மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிடுச்சு. நான் இப்படி தான் போகணும்னு எல்லா தாட்டும் வச்சிருந்தாலும் இன்னும் நான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஒரு லாஸ்ட் 2 weeks 3 weeks ஆகுது. இன்னும் சாரோட சேனல் நான் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ண தான் செய்கிறேன். எவ்ரி வீக் வர்ற 2 வீடியோவும் கண்டிப்பாக பார்த்துருவேன். அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி டேப், எல்லா கம்யூனிட்டி டேப் அவங்க எழுதுறது எல்லாமே நான் ரீட் பண்ணுவேன். அதே மாதிரி சார் சேனலை பார்த்ததுக்கப்புறம் கம்யூனிட்டி டேப் எழுதுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இப்போ நான் ஒரு லாஸ்ட்டாக ஒரு 1 week இல்லை 10 days என்னமோ என் கம்யூனிட்டி டேப்பில் எனக்கு தோன்றுறது, என் மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை நான் கம்யூனிட்டி டேப்பில் சும்மா ரைட் பண்ணுங்கன்னு சொன்னதுனால ஏதாவது நம்ம கண்டிப்பாக டெய்லி ஏதாவது ஒரு கம்யூனிட்டியில் எழுதணும் அப்படிங்கிறதுனால நான் எழுதிட்டு வரேன். எனக்கு ரொம்ப இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, சப்போர்ட்டிவாக இருந்தது. இதனால தான் நான் மானிட்டைசேஷன் ஆனேன் அப்படிங்கிறத சொல்கிறதுல எனக்கு தயக்கமே இல்லை, சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக சீக்கிரமாக மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஃபாலோ பண்ணுறதுனா சும்மா வீடியோ பார்த்துட்டு போகாமல் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். நான் பயப்படாமல் அப்ளை பண்ணினேன். வேறு எந்த சேனலில் சொன்ன மாதிரி செட்டிங்ஸ் எதுவுமே மாற்றாமல் இதை மட்டும் நான் அப்ளை பண்ணது எனக்கு பக்காவாக ஒர்க் அவுட் ஆச்சு. உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப பொறுமையாக இவ்வளோ நேரம் வீடியோ கேட்டதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதே மாதிரி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.